ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம நேற்று என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டஸ்ட்பின், சபாக்கு பிடிச்ச பிங்க் கலர் அவளோட ரூமுக்கு, அப்புறம் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் சபாக்காக ஒரு கட்ஷூ வாங்கியிருந்தேன். 120 நல்லா குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு செப்பல், அப்புறம் மணி பிளான்ட்டும் டேபிள் ரோஸ் வைக்கிறதுக்கு 3 பூந்தொட்டி, அதுவும் நல்லா ஹெவியாக நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் அழுக்கு கூட ஒன்று வாங்கியிருந்தோம். 2 ஹேங்கர் வாங்கியிருந்தோம். அந்த 2 ஹேங்கரும் 120 தான், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு தவா எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை பணியாரம் போடுறதுக்கு முட்டை தவா வாங்கியிருந்தேன். அது நல்லா குவாலிட்டியாக வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி இளவரசன் வரப்போகிறாருல்ல, அவருக்கு சாம்பிராணி பிடிக்கிறதுக்காக புது சாம்பிராணி கரண்டி வாங்கிட்டோம். அது பித்தளையில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மாப்பிள்ளைக்கு டிஃபன் கொடுக்குறக்காக ஹாட் பாஸ் மெரூன் கலரில் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிளிப்பு போடுறதுக்காக அந்த கிளிப்பு வாங்கினோம். கீரை வடிக்கிறதுக்கு கீரை தவா, அப்புறம் பிளேட் ஒரு 3 பிளேட்டு. கடைசியாக பார்த்திங்கன்னா, அந்த தவா 2 வாங்கியிருந்தாங்க. அது அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இரும்பு கடாய் அது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 ஈய வடைச்சட்டி வாங்கியிருந்தோம். அதுவும் அழகாக இருந்துச்சு. 2 டஸ்ட்பின் வாங்கியிருந்தோம். அது எதுக்குன்னா, நம்ம செடிக்கெல்லாம் போடணுங்கிறதுக்காக. அப்புறம் 3 பிளேட்டு ட்ரே, அழகாக டீ கொண்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் 3 ட்ரே. அதை பார்த்ததும் மகிழ், இது எனக்கு தான் அத்தை, இது எனக்கு தான் அத்தைன்னு கேட்டால். ஃபைனலாக ஒரு புத்தர் சிலை வாங்கியிருந்தாங்க. அதுதான் அல்டிமேட். அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. டேபிள் ரோஸ் வச்சு அதை வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்.